ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கவுண்ட் டவுன் 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஹாரர் கேட்டகரி படம். இந்த படத்தில் என்ன ஒருத்தி கவுண்ட் டவுன்னு ஒரு ஆப்பை வச்சுருப்பா. அந்த ஆப்பை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அது அவங்க மொபைலை விட்டு அன்இன்ஸ்டால் ஆகாது. அவங்க கதையை முடிச்சுட்டு தான் அந்த ஆப்பை அவங்கள விட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தி என் பாடி ஃபிட்டாக இருக்குது, இந்த ஆப் தான் காரணம் அப்படிங்கும்போது கவுண்ட் டவுன்னு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதை கீ பண்ணால் இன்னொன்று வரும், ஒரு சைனீஸ் செட்டுக்காரிக்கு. அவன் உடனே இதுவாக பாரு அப்படின்னு காட்டினேன். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, என்ன ஆப்போட இது அப்படின்னு சொன்னேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் அவங்களோட டெத்து டேட்டு டைமிங்கோடு எக்ஸாக்டாக காட்டுது அப்படின்னு சொன்னேன். ஹீரோயினும் இன்ஸ்டால் பண்ணிடுறான். இன்னும் 3 ஹவரில் நடக்க போகுதுங்கிற மாதிரி வரும். மற்றவங்களுக்குலாம் இன்னும் 57 ஹவர்ஸ் இருக்குது, 57 இயர்ஸ் இருக்குது, 30 இயர்ஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஹீரோயினுக்கு மட்டும் இன்னும் அவள் இங்கே இதை பார்த்தோன்னா ஷாக்கில் இருப்பாள். அங்கேருந்து எழுந்துச்சி ஓடி வருவாள். அவன் லவ்வரும் கூடவே வருவான். கூடவே வந்தாலும் அவனுக்கும் கம்மி ஹவர்ஸ் தான் காட்டியிருக்கும். அவனுக்கு 3 to 4 days மாதிரி காட்டியிருக்கும். கூட சேர்ந்தது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பொண்ணால் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. பவர் ஆஃப் பண்ணாலும் மறுபடியும் ஆன் ஆகிட்டே இருக்குது. அது வேறு 1 ஹவருக்கு ஒரு தடவை அலாரம் மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும். இன்னும் இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது, இன்னும் இத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவன் பயந்து லவ்வர் கூட காரில் ஏறினா அந்த பையன் குடி போதையில் இருப்பான். அவன் காரை கொண்டு போயிட்டு கரப்பாம்பூச்சி மேலே கவுத்து விட்டு போயிடுவான். இவன் அதுக்கு முன்னாடியே இறங்கி ஓடிடுவான். ஹீரோயின் பயந்து எல்லா டோரோட லாக்கையும் போட்டு அவன் ரெஸ்ட் ரூமில் கொஞ்ச நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பான். சடனாக பார்த்தா அவளை தூக்கிட்டு போயிடும். மேலே ஃப்ளோருக்கு மேலே தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா டைமிங் மொபைலில் காட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் இத்தனை செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு காட்டிட்டு திடீர்னு பார்த்தா மேலேருந்து கீழே போட்டுவிடும். பார்த்தா அவளோட தலை அந்த பாத்து டப்பில் பட்டு அங்கேயே மர்க்கையா. ஃபஸ்ட்டு மர்டர் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படம் ஓப்பனிங் சீனில். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒருத்தர் செத்து போனால அவனோட லவ்வர் தான் காரை கரப்பாம்பூச்சியுமே மாற்றி போட்டிருப்பானு. அவன் அந்த பள்ளத்தாக்கில் வண்டியை விட்டுருப்பான் சரக்கு ஜாஸ்தியானால. அதில் ஒரு மரத்தோட கிளை இடைச்சி அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அது ஹீரோனோட சீட்டை தான் கரெக்டாக குத்திருக்கும். இதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிடும். ஒருவேளை இவன் இங்கே இருந்தாலும் இங்கேயும் போட்டு தள்ளியிருக்கும் அப்படின்னு நினைப்பான். இந்த லவ்வர் பையில ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அவன் அங்கே உட்காந்து இவனும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருப்பான். இவனுக்கும் இன்னும் கம்மி ஹவர்ஸில் சாக போகிறதா போட்டிருக்கோம். இதை பற்றி ஹீரோயின்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பான். ஹீரோயின் ஒரு நர்ஸாக இருப்பாள். அவளும் அந்த ஆப்பை டெஸ்ட் பண்ண அவளுக்கு இன்னும் 2 நாளில் போய் சேர போகிறேன்னு வந்துடும். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் லிஃப்ட்டில் இருக்கும்போது பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருப்பான். அவன் எஸ்ஜே சூர்யா பார்க்குற எல்லா பொண்ணையும் உஷார் பண்ணுற மாதிரி இருக்கும். இவன் ஆல்ரெடியே டெத்து ஆக போகிறோமே அப்படின்னு டென்ஷனில் இருப்பாள். இவன் இந்த மாதிரி ஒரு ஆப்பால் நிஜமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவங்க ஸ்டாஃப்ஸும் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி இன்னும் எனக்கு இத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. இந்த பையன் லவ்வர் பையன் எனக்கு இன்னும் டைம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குற இடம்லாம் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சிசிடிவி கேமரா பார்த்து பயப்படுவான். அப்புறம் அவன் கையில் உள்ள அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆப் கரெக்டாக இன்னும் இத்தனை செகண்டில் சாக போகிறேன்னு காட்டும். இவன் பயத்துலேயே ஸ்டெப்ஸில் தவறி விடுவான். சடனாக பார்த்தா இவனையும் தூக்கிட்டு போயிட்டு மேலே கீழே தள்ளி விடும். கீழே தள்ளி விடுற மாதிரி காட்ட மாட்டாங்க. மேலே தூக்கிட்டு போகும், அடுத்த செகண்டே கீழே பொத்துன்னு விழுற மாதிரி இருக்கும். பார்த்தா இவனோட தலை அந்த ஸ்டெப்பில் பட்டு அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயின்ட்ட இன்னொரு நர்ஸு சொல்லுவான், இந்த ஈவன்கிற அந்த லவர் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு கேட்டேன்னா ஸ்டெப்ஸில் தவறி விழுந்துட்டான் போல் இருக்கும்னு. சரி அவனோட திங்ஸ் எல்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா இன்னொரு நர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கான். நான் அவள்கிட்ட பேசிட்டு இவன் இவன் எடுத்து பார்ப்பான். பார்த்துட்டு அந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணுவான். செக் பண்ணால் அதில் இவனோட கண்ணு பார்த்தா தான், அதாவது ஃபேஸ் காட்டினா தான் அந்த மொபைல் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இவளும் டெட் பாடியோட கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா இவன் ஷாக்காகி விழுவான். அந்த மொபைலில் டைம் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே 0 காட்டும். இதை பார்த்து டக்குன்னு பார்த்தா பணத்தோட தலை இவளை திரும்பி பார்க்குற மாதிரி இவளுக்கு தோணும். அப்படியே பயந்து அலறி அடிச்சு ஹீரோயின் ஆல்ரெடி மரண பீதியில் உட்காந்துருப்பாள். அப்போ அந்த டாக்டர் எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்கும். அவன் இவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டு கிஸ் அடிக்க ட்ரை பண்ணுவான். அவள் வேணாம் ஒதுங்கிடுவா. இந்த ஹாஸ்பிட்டலே என்கிட்ட வேணாம் சொன்ன பொண்ணு நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் டைலாக்கெல்லாம் பேசிட்டு இருப்பான். அவள் தள்ளி விட்டு ஓடி வந்துடுவான். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள நர்ஸ்ட்டை போயிட்டு சொல்கிறதுக்காக போக அதுக்குள்ளே இவன் டாக்டர் இந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது, சீக்கிரம் வாங்க நர்ஸுன்னு கூப்பிட்டு போயிடுவான். அந்த நர்ஸையும் இவன் சொல்கிறதுக்குள்ளே அந்த நர்ஸ்ட்டை யார்கிட்டையும் பக்கத்தில் நெருங்க விடபடி பண்ணிவிடுவான் அந்த டாக்டரை. ஹீரோயின் அப்படியே மறைச்சிக்கிட்டே உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான்.
வீட்டில் நமக்குன்னே ஒரு பைத்தியம் கூட பிறந்ததாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இவளோட மொபைலை எடுத்துகிட்டு அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்ததுன்னு நான் பார்த்தேன். அதான் என் மொபைலே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லும். அட பைத்தியமே, அவசரப்பட்டியடி அப்படி இப்படின்னு இவ புலம்பிகிட்டு இருப்பாள். இதுக்கெல்லாம் ஒரே வழி, புது மொபைல் வாங்கி அதில் நம்மளோட சிம்மை மாற்றி போட்டு இந்த மொபைல் பழைய மொபைலை வந்து எரிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு புது மொபைல் வாங்கிட்டு போவாள். அங்கே போய் பார்த்தா அந்த மொபைல் வாங்கினா அதுலேயே அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓனர்கிட்ட வந்து திட்டோம், ஐயோ என்னையா இது, இந்த ஆப்பை நான் இன்ஸ்டாலே பண்ணல அப்படின்னு. ஆட்டோமேட்டிக் அப்டேட் மேடம், நான் என்ன பண்ண முடியும், அதுவாக வருது, போயா நீயும் கடையும் அப்படின்னு திட்டிட்டு போவாள். அதுக்கப்புறம் வண்டியில் காரில் வந்து உட்காந்துருப்பா. அந்த டேஷ்போர்டில் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பயந்துகிட்டே வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா திடீர்னு இவ மூஞ்சை மறைச்சி மூக்கை மூடுற மாதிரி ஒரு கை வரும். பயந்துட்டு இவ வந்துட்டு காரை விட்டு இறங்கி ஓடுவாள். காரை விட்டு கீழே விழுந்துருவாள். கீழே விழுந்துன்னா அங்கே வந்துட்டு ஹாஸ்டி மே ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு செகண்ட் ஹீரோ மாதிரி இருப்பார். அவர் உள்ள வந்துட்டு அவன் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு தானே பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில் உள்ள ஆப்பையும் காட்டுவான். எனக்கும் டைம் நெருங்கிடுச்சு, வெல்கம் டு டெத் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வாண்டடாக வந்து இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோ பையன் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி புது மொபைல் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், அப்புறம் மற்றவங்க மொபைலில் வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலேயும் வந்து ப்ராசஸ் வயலேஷன் வருது மேடம், ஸோ நோ வே, நம்ம கதை அவ்வளோ. இந்த செகண்ட் ஹீரோ பையன் ஹீரோ கூட ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அங்கே வந்தால் பார்த்தா இவனுக்கு வந்துட்டு இல்லூஷன்ஸ் நிறையா வரும். பாத்ரூம் வெளியே யாரோ வந்துட்டு எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேரெக்ஷனும் திரும்பும். இவனை கொஞ்சம் பயமுறுத்தினோன்னா இவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். இப்போ சாமி ஆளை விடுங்கடா, நான் வீட்டிலே செத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிடுவான். அதுக்கப்புறமா நம்ம எஸ்ஜே சூர்யா நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டு ஒரு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல் லீட்ஸையும் வர வச்சுட்டு உங்கள் மேலே என்கொயரி வைக்கிறான். அவனை ஹீரோ வந்துட்டு நமக்கு சாதகமாக தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு பார்த்தா, சார் எவ்வளோ நல்லவர், அவரே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஏமா நடந்துக்கிற, நீ வந்துட்டு அவர்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணியாமல், இந்த நல்ல மனுஷன் தான் வந்துட்டு இது இப்போ சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னேன். சார் அதெல்லாம் ஏன் டயலாக் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லலாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, யார் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க சொல்ல தான் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு ஹீரோயினை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயினை வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ பையன் கூட வந்துட்டு ஒரு பில்லி சோனியை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர் இருப்பான், அவன் கூட போவாங்க. அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேயை பொறுத்தவரையும் வந்துட்டு அதோட கடமையை செய்ய விடாமல் தடுத்துட்டா போதும், அதோட கடமையிலேருந்து மிஸ் ஆச்சுனாலே வந்துட்டு உங்களே வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கு என்ன பண்ணுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பழையபடி அந்த மொபைல் கரண்ட்டை போய்ட்டு நீங்கள் ஹேக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு, கொஞ்சம் செலவாகுமே அப்படிம்பான். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மொபைலில் அந்த ஆப் வழியாக போயிட்டு ஹேக்கிங் மூலமாக இயர்ஸை வந்து மாற்றி வச்சுப்பாங்க. மாற்றி வச்சு கொஞ்ச நேரம் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மறுபடியும் அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அந்த செட் பண்ணி வச்சுருந்த நியூ டைமிங்கு இயர்ஸ் எல்லாமே மாறி போய்ட்டு கரண்ட்டான டைமிங்ஸில் வந்து நிற்கும். இதை பார்த்து இன்னும் ஷாக் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த பில்லி சுனி ஆராய்ச்சி பண்ணுறவன் வந்துட்டு அவனோட இடத்துக்கு இவங்க எல்லாம் போயிருப்பாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து டைமிங் எல்லாம் மாற்றி வச்சுருக்கோம், இனிமேல் நாங்கள் சேஃப் தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு அவன் இந்த ரூமில் வந்துட்டு பெயிண்ட் எல்லாம் கொட்டி வச்சுட்டு இந்த இடத்துக்கு பேய் வருதா இல்லையா பார்ப்போம், இது எப்படி வந்துட்டு ஒருத்தன் வந்து கொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஹீரோவுக்கு டைம் முடிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவனை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ தனியாக போகிறா, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கிஸ் அடித்து அவனை வழி அனுப்புவான். அவன் பயந்து ஓடிட்டு எனக்கு உசு தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு ஓடுவான். பார்த்தா அவனை வந்துட்டு ஒரு கார் இடித்து மரத்தில் பார்க் பண்ணிவிடும். இவன் தேம்பி அழுதுட்டு இருப்பாள். அவ்வளோதான், பக்கத்தில் அந்த மொபைல் வந்து விழும். டைமிங் முடிஞ்சு போச்சு, ஐயா கூட்டாச்சு, அடுத்து நீங்கள் தான் மேடம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஹீரோயின் தங்கச்சிட்ட ஹீரோயின் பேசுவாள், பைத்தியக்காரி உன்னை யாரடி இந்த மொபைலில் உள்ள ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னது, இல்லை உனக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வருதா, என்ன ஆப்புன்னு தெரிஞ்சுக்கா இன்ஸ்டால் பண்ணேன், இப்போ என் கதையும் முடிய போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பா. சரி நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை வந்து நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாள். அவளும் வந்துட்டு ஓகே நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்பா. அந்த எஸ்ஜே சூர்யா டாக்டர்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ வாண்டடாக போயிட்டு பேசிட்டு எனக்கு வந்துட்டு நான் என் இழந்து வேலை வேணும், ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரிலாம் நான் நடந்துக்கிறேங்கிற மாதிரி ஹக் பண்ணுவாள். அவனோட பேண்ட்டை பிடிச்சி இழுப்பான். நீ எதுவும் கேமரா வைக்கலையே, உன்னை நம்புகிற மாதிரி தெரிலையே அப்படின்பா. சரி ஓகே, இங்கே எல்லாம் என்ன நீ சொல்கிற இடத்துக்கு நான் வர்றேன், இப்போதைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லிட்டு போயிடுவான். அவனும் வருவான். வந்தோன்னே இந்த ஆப் படி என்னென்னா அந்த டைமுக்கு முன்னாடி அவங்கள சாக விடாது, அதாவது அப்படியே அவங்க சாக ட்ரை பண்ணாலும் அந்த பேய் வந்து அவங்கள காப்பாற்றி விட்டுரும்.
இது பேயா இல்லை கடவுளாங்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அதாவது பேய் வந்து தன்னோட கடமையை செய்ய விடாமல் யார் தடுத்தாலும் அவங்கள காட்டுன்னு காட்டிட்டு போயிடும். அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸை வந்துட்டு சேவ் பண்ணும். இப்போ வந்துட்டு இந்த டாக்டருக்கு வந்து இன்னும் நிறைய வருஷம் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து அடின்னு அடித்து அவனுக்கு வந்து கத்தியால் குத்துறமா பார்த்தா அவனோட பாடியை வந்து தனியாக இழுத்துட்டு போயிடும், மறைய வச்சிரும். ஹீரோனுக்கு இன்னும் ஷாக் ஆகிடும், என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆனால் இவளுக்கு டைம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். ஸோ சடனாக இவன் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு இவளே வந்துட்டு சாவடிக்கிற மாதிரி பண்ணிவிடுவான். இதை பார்த்தோன்னா அந்த பேய்க்கு வந்துட்டு அவனை காப்பாற்றுறக்கா அந்த பக்கம் போன கேப்பில் இவளாவே சூசைடு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே காலி ஆகிடுவான். காலி ஆனால் பேய்க்கு வந்துட்டு இன்னும் கடுப்பாயிடும். தன்னோட கடமையிலேருந்து மிஸ் ஆச்சுன்னா அந்த ஆப் வந்துட்டு யாருக்குமே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த தடவை வந்துட்டு ஹீரோயின் வந்து அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு செத்துடுறாள். செத்தோன்னா பேய் வந்துட்டு அந்த ஆப் விட்டு போயிடுது. இதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அவள் தங்கச்சி வந்துட்டு இன்னொரு இன்ஜெக்ஷனாக போட்டு அவளுக்கு வந்து உயிர்ப்பிக்கிறான். இது படத்தில் நம்ப வச்சுருக்காங்க, நம்ம காதில் பூ சுற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இவங்க அம்மா டெத்துக்கான அனிவர்சரி மாதிரி போயிட்டு வருவாங்க. பார்த்தா இவன் மொபைலுக்கு வந்துட்டு ஒரு ரிங்டோன் மாதிரி, அதாவது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அதை எடுத்து பார்த்தா அப்டேட்டட் 2.0 அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப் வரும். இதை பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சுட்டா, நம்மளை இந்த பேய் விடாது, அது மட்டும் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. தங்கச்சி என்னம்பா இன்னும் கதை முடியல, நம்ம கதையை முடிக்காமல் அந்த பேய் போகாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க.